அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது யூனிவர்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஷிப்பிங் கண்டெய்னரை பற்றின வீடியோக்கள் உங்களை உடனுக்குடனே வந்து சேரும். இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நாம் ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டெய்னரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கண்டெய்னரில் கிச்சனும் இன்னொரு கண்டெய்னரில் டைனிங்கு, ரெண்டு கண்டெய்னரும் எல் ஷேப்பில் வந்து வச்சு அதில் வந்து கிச்சனு ப்ளஸ் டைனிங்கும் கலந்த ஒரு ரெஸ்டாரண்ட் கண்டெய்னர் டிசைனை பற்றி தான் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதோட ப்ரைஸையும் பார்த்துடலாம். இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த கண்டெய்னர்களை விட இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் ஏன் எதனால் அப்படின்ற டீட்டெயிலோட நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கண்டெய்னர் செட்டப்பில் பார்த்தோம்னா 240 அடி கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொன்னேன். இப்போது இந்த ரெண்டு கண்டெய்னரில் ஒரு கண்டெய்னரில் பார்த்தோம்னா ரெண்டு பக்கம் இருக்கிற சைடு வாலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு, ஒரு பக்கம் இருக்கிற ரெண்டு வாலையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. கண்டெய்னரோட டோர் இருக்கிற செட்டப்பை அப்படியே விட்டாச்சு. ஏன்னா இதை வந்து மெயின் என்ட்ரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் இந்த ரெண்டு சைடு வால் கட் பண்ணி எடுத்ததை அப்படியே வந்து கிளாஸ் விண்டோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியிருந்து பார்க்கும் பொழுது ஒரு லக்ஸரியான ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் மாதிரியே தெரியும். டைனிங்கோட வித் லைட் எஃபெக்டோட பார்க்கும் பொழுது இதை பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியான ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரியே தெரியும். ஸோ இதை பார்த்துட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கஸ்டமர் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, ரைட். இப்போ அடுத்தது இப்போ இதோட இன்டீரியர்லாம் பார்த்தோம்னா இன்னொரு கண்டெய்னரில் கிச்சனு ப்ளஸ் இன்னொரு சின்ன டைனிங் இருக்கும். அந்த கிச்சன் இருக்கிற இடத்துல சர்வ் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த கேஷியர் கவுண்டர் இருக்கிற மாதிரியே ஒரு சின்ன சின்ன டேபிள் ஃபிக்ஸ் பண்ணி பின்னாடி இன்டீரியரு ப்ளஸ் ஃப்ளோரு எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். இப்போது கண்டெய்னரில் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் சைடு வால் ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு, அதாவது ஸ்டீல் ஷீட்டை ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா மிகப்பெரிய பொருட்செலவாகும். நம்ம கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் வேண்டாம், அதை விட கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் பண்ணணும் அப்படின்னா அக்ரிலிக் ஷீட்டுன்னு ஒரு ஷீட் இருக்குங்க. அதாவது உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் கலரில் கிளாஸ் சேம் லைக் கிளாஸ் மாதிரியே இருக்கும். அதை வந்து அக்ரிலிக் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கோட மெட்டீரியல் தான் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரிலிக் ஷீட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸை விட வந்து அக்ரிலிக் ஷீட்டு சீப்பாகவும் இருக்கும், நிறையா குவாலிட்டிலையும் கிடைக்கும். இந்த டிரான்ஸ்பரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா திக்னஸ் 3 mm திக்னஸ்லேருந்து 12 mm திக்னஸ் வரைக்கும் அக்ரிலிக் ஷீட்டு கிடைக்குது. இன்னும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல இன்னும் ரேட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக திக்னஸ் கம்மியான அக்ரிலிக் ஷீட்டு போய்க்கலாம். டிரான்ஸ்பரண்ட் கலரையும் கிடைக்குது. இதே நீங்கள் டிரான்ஸ்பரண்ட் கலர் இல்லாமல் வேறு டிண்டட் கலர் போனீங்கனாலும் இன்னும் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்காமல் அங்கங்கே நடுவில் இந்த ஸ்டீல் ஷீட்டை கண்டெய்னரில் இருக்க ஸ்டீல் ஷீட்டை விட்டுட்டு ஒரு ஃப்ரேமிங் பண்ணி அந்த 3 mm திக்னஸில் இருக்கிற அக்ரிலிக் ஷீட்டை வச்சோம் அப்படின்னா இன்னும் ஒரு பெரிய பெரிய விண்டோ மாதிரியே இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரைஸும் கம்மியாகும். இப்போது இந்த மாதிரி இருக்கிற ஷிப்பிங் கண்டெய்னரில் ரூஃப் வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸாக ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். ஒரு தார்ஸ் கட்டடத்தில் மேலே சிமெண்ட் கலவை பூசி ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் ஏற்படுத்துறதுக்கான செலவையும் நேரத்தையும் கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு ஷிப்பிங் கண்டெய்னரில் இருக்கிற ரூஃபை ஃப்ளாட் சர்ஃபேஸாக மாற்றுறதுக்கான செலவும் நேரமும் ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க செலவாகும். இப்போ ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா சொல்கிறேன். அதாவது இந்த மாதிரி இருக்கிற ஷிப்பிங் கண்டெய்னரில் அந்த கண்டெய்னரோட கார்னர் காஸ்டிங் லெவலுக்கு, அந்த கண்டெய்னரை 4 பக்கம் தூக்கிறதுக்கான கார்னர் காஸ்டிங் அளவுக்கு ஒரு 4 பைப்பை போட்டு விட்டு ஒரு டாப் வெல்டிங் அடிச்சு விட்டு இடையில ஒரு சின்ன சின்ன பைப்பை போட்டு விட்டு அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ளைவுட்டை வச்சு ஸ்க்ரூ பண்ணாலும் ஃப்ளாட் சர்ஃபேஸ் சிம்பிளாக வந்துடும். நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஐடியா. இதையே வந்து டெக்னிக்கலாக மேனுஃபேக்சரர் எந்த ஒரு மேனுஃபேக்சராக இருந்தாலும் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஐடியாவுக்காக தான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் ஏற்படுத்திட்டு மேலேயும் வந்து ஒரு டைனிங் செட்டப் பண்ணிடலாம். இப்போ மேலேருந்து ஓகே மேலேருந்து சாப்பிட்றாங்க, மேலே ஏறுறாங்க இறங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சைடில் வந்து கிரில் ஒர்க்கு, நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா கிரில் ஒர்க்கு, ஆக்சுவலாக அதை வந்து ஹேண்ட் ரெயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹேண்ட் ரெயிலும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ரெயில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு என்ன செலவாகும்னு கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒன்று தாங்க, கேஜி ரேட்டு தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஹேண்ட் ரெயில் டிசைன் பண்ணுறீங்க, இந்த மாதிரி டிசைன் வேணும், எனக்கு பூ போட டிசைன் வேணும், எனக்கு பைப்பு தான் வேணும், இல்லை ஸ்டீல் பைப் தான் வேணும், இல்லை எஸ்எஸ் பைப் தான் வேணும், இல்லை எனக்கு உடன் பைப்பு தான் வேணும் அப்படின்ட்டு உங்களோட ரெக்யர்மெண்ட்டை பொறுத்து, அதாவது உங்களுடைய தேவையை பொறுத்து ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்றபடி அதோட சார்ஜஸ் வந்து வேரி ஆகும். நான் இந்த வீடியோவில் இந்த கண்டெய்னர் செட்டப்புக்கான ப்ரைஸை மட்டும் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி இருக்கிற 240 அடி கண்டெய்னர் வந்து கரண்ட் மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2.5 லட்ச ரூபா வரும். ஒரு கண்டெய்னர் 2.5 லட்ச ரூபா. ஸோ 2 கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, 5 லட்ச ரூபா கண்டெய்னர் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இதோட இன்டீரியர் ஃபினிஷிங்கு ப்ளஸ் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கு 2 கண்டெய்னருக்கு சேர்த்து, ஃபர்னிச்சர் இல்லாமல் 2 கண்டெய்னருக்கு சேர்த்து ஒரு கண்டெய்னருக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 210 to 215 ஆகும். நம்ம 215ன்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ 2 கண்டெய்னருக்கு சேர்த்து மொத்தம் நமக்கு ஒரு 4.5 லட்ச ரூபா ஆகும். ஸோ கண்டெய்னரோட ப்ரைஸ் வந்து ஒரு 5 லட்ச ரூபா. இந்த உள்ள இன்டீரியர் ஃபினிஷிங் எல்லாம் சேர்த்து ஒரு 4.5 லட்ச ரூபா. ப்ளஸ் டேக்ஸு அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காதீங்க, ப்ளஸ் டிரான்ஸ்போர்ட்டு கணக்கில் எடுத்துக்காதீங்க. இப்போது இந்த கண்டெய்னர் ப்ளஸ் இன்டீரியர் டோட்டலாக இதை கொண்டு போய் வச்சு உங்களோட ஃபர்னிச்சர் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணால் நீங்கள் இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா உள்ள ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த கண்டெய்னரோட ப்ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5 லட்ச ரூபா ப்ளஸ் இந்த இன்டீரியர் ஃபினிஷிங் ஒரு 4.5 லட்ச ரூபா.
டோட்டலாக வந்து ஒரு 9.5 லேக்ஸ்க்குள்ளே இது போல் இருக்கிற செட்டப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். நான் சொல்கிறது கண்டெய்னர் மட்டும்தான். இது இல்லாமல் மேலே நீங்கள் கிரில் பண்ணுறீங்க, அதோட வெயிட் எல்லாமே கால்குலேட் பண்ணி அதிகபட்சமாக இந்த கிரில் ஒர்க் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 2 டன்னில் முடியுது அப்படின்னா, 2 டன்னுன்னா ஒரு டன்னுக்கு எப்படியும் வெளியே வந்து ஒரு 120 to 150 ருபீஸ் கால்குலேட் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த கிரில் ஒர்க் எவ்வளோ வெயிட் ஆகுதோ அதுக்கேற்றபடி சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ கண்டெய்னரை மட்டும் பார்த்தோம்னா டோட்டலாக வந்து நமக்கு ஒரு 10 லேக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். டோட்டலாக இந்த மாதிரி இருக்கிற செட்டப் பார்த்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கோட ஒரு 10 லேக்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். இப்போது நான் சொல்லிட்டு இருக்கிற கண்டெய்னர் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபால்ட்டாக இருக்கிற கண்டெய்னர் டிசைன் செட்டப் தான் இதெல்லாம். இப்போ உங்களுக்கு வந்து சில ஐடியாக்கள்லாம் இருக்கும், கண்டெய்னரில் இந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லாயிருக்குமே, இந்த மாதிரிலாம் ஒரு செட்டப் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வீடியோ பண்ணி போடுறேன். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டுட்ருக்குறாங்க, அதுக்கான வீடியோ ரெடி ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வீடியோ இஸ் ஆன் த வே. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுபோல் மேலும் பல ஷிப்பிங் கண்டெய்னர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.